அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் நலம்தானே? அந்த நலத்தோடு இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைந்து நமது வாழ்வில் ஒளி வந்து சேர வேண்டுமென்று எல்லோருக்கும் பொதுவான அந்த வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு இன்றொரு சிறு கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த உலகில் வாழ வந்த நாங்கள், படைக்கப்பட்டவன் இறைவனால் படைக்கப்பட்ட நாங்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணங்களை சார்ந்தவனாக இருக்கிறார். ஆனால் மனிதன் அப்படி இருக்கத்தான் வேண்டுமென்ற நிலையை படைத்தவனே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். ஒரே மனம் ஒரே குணம் படைத்தவர்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கைதான் எப்படி ஓடப்போகுதோ என்று கூட கடவுள் சிந்தித்தானோ? அதுதான் உண்மை. இதோ பாருங்கள் ஒரு கவிதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி குணங்கள் உண்டு, பிறக்கும் போதே அவனோடு அதுவும் கூடியே வந்து விட்டது போலும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி குணங்கள் உண்டு, பிறக்கும் போதே அவனோடு அதுவும் கூடியே வந்து விட்டது போலும். படைத்தவன் அவனுக்கு கொடுத்த வரங்களில் இதுவும் ஒன்றென்றே கூறினால் அதுவும் சாலச் சிறந்ததென்றே கூறிவிடலாம். படைத்தவன் அவனுக்கு கொடுத்த வரங்களில் இதுவும் ஒன்றென்றே கூறினால் அதுவும் சாலச் சிறந்ததென்றே கூறிவிடலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி குணங்கள் உண்டு, பிறக்கும் போதே அவனோடு அதுவும் கூடி வந்துவிட்டது போலும். இங்குதான் நல்ல செய்திகளும் நமக்குண்டு. இங்குதான் நமக்கு நல்ல செய்திகளும் உண்டு. ஒரே குணம் படைத்த மனிதனாக இருந்தால் நமது வாழ்க்கையைத்தான் நிறைவாக கொண்டு செல்ல முடியும். இங்குதான் நல்ல செய்திகளும் நமக்குண்டு. ஒரே குணம் படைத்த மனிதனாக இருந்தால் நமது வாழ்க்கைதான் நிறைவாக கண்டுடுமா? அதுதான் என்னமோ படைத்தவன் நமது வாழ்வு சிறக்க தனித்தனி குணங்களாக படைத்து விட்டான் போலும். அதுதான் போல இங்கு வாழ வந்த மனிதர்களில் தனித்தனி ஒவ்வொரு குணங்களை படைத்தவன் படைத்து விட்டான் போலும் என்று நன்றியோடு உங்கள் ராஜா.